அலுப்பே இல்லாமல் வேலை செய்யணுமா? அப்போ இந்த மாதிரி முறையில் நீங்கள் வீடு வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் வீடு வந்து க்ளீனாக மட்டும் இல்லாமல் பல மாதங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். நல்ல நாள் பெரிய நாள் வந்துடுச்சு அப்படின்னா பெண்களுக்கு அதிகமான வேலை இருக்கும். ஆனால் வந்து அந்த வேலையை வந்து எப்படி எளிமையாக்கலாம் அப்படிங்கிற முறையை தான் இன்றைக்கி வந்து நான் டிப்ஸ் வீடியோவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னென்ன டிப்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடை க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி ஒட்டரை அடிச்சுட்டு தான் வீடை வந்து தொடச்சி விட்றது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடும். ஒட்டரை அடிக்க போகிறீங்க அப்படின்னா சாதாரணமாக ஒட்டரை அடிக்கிறது பிறகு இந்த மாதிரி முறையில் நீங்கள் ஒட்டரை அடித்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த தடவை வந்து சிலந்தி வந்து ஒட்டரை வந்து கெட்டவே கெட்டாது. நான் வந்து அதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 பூண்டை வந்து நல்லா நச்சு போட்டிருக்கேன். அதோடய நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளோர் கிளீனர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடாக வேண்டாம், ஒரு வெதுவெதுப்பான தண்ணியை வந்து ஒரு கப்பு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒற்றை கம்பை முக்கிட்டு நீங்கள் வந்து ஒற்றை அடித்து பாருங்கள். ஒற்றை வந்து சேரவே சேராது. ஏன்னா வந்து இந்த ஒரு நெடிக்கு வந்து திரும்ப வந்து சிலந்திகள் வந்து ஒற்றை கட்டாது. அதுக்கப்புறம் வந்து சிலந்திகள் வந்து நம்ம சாதாரணமாக ஒற்றை அடித்தோம் அப்படின்னா அது ஓடி போய் வேறு இடத்துல தான் கட்டும். இந்த மாதிரி முறையில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது வெளியே வந்து போயிடும். அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து சீக்கிரத்திலேயே வந்து ஒட்டரை வந்து கெட்டவே கெட்டாது. இது வந்து சூப்பரான டிப்ஸு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மரக்கதவு இல்லைன்னா வந்து மர சோபா, மர ஜன்னல் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா இந்த முறையில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்களேன். உங்கள் வீடு வந்து நல்ல வாசமாக மட்டும் இல்லாமல் நல்ல ஷைனிங்காக வேறு இருக்கும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வந்து ஜவ்வாது எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வாதோட தேங்காய் எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு துணி வந்து எடுத்துக்கிட்டு அந்த துணியில் வந்து இதை முக்கி உங்கள் வீட்டு ஜன்னலில், அப்புறம் வந்து மரக்கதவு, அப்புறம் வந்து சோபா, இப்படி வந்து மர சம்மந்தமான இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்லா வந்து அந்த மரக்கதவுலாம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து நல்லா வந்து வீடு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸு வந்து உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு. நார்மல் நம்ம வந்து எண்ணெயை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதேமாரி வந்து ஜவ்வாது போட்டு அதில் க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் நார்மலாக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. நான் வந்து கதவு மட்டும்தான் வந்து ஷைனிங் அடிக்கும். இதேமாரி வந்து நம்ம ஜவ்வாது போட்டு எண்ணெயை போட்டு வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லா ஷைனிங் மட்டும் இல்லாமல் நல்லா வந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். மரம் சம்மந்தமான எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். அதேமாரி வந்து இரும்பு கம்பிகள் இருந்தாலும் இதே மாதிரி வந்து எண்ணெயை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். சீக்கிரம் துருவும் பிடிக்காது. அந்த அழுக்களும் சீக்கிரம் வந்து ஒட்டவும் ஒட்டாது. அப்படி ஒட்டினாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சூப்பரான டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நார்மலாக எப்படி க்ளீன் பண்ணுவோம்? சோப்பு ஏதாவது லிக்விட் போட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வந்து சிரமமே படாமல் ஈஸியான முறையில் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாவு என்ன மாவாக இருந்தாலும் சரி, நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட எடுத்துருக்கலாம். அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போதும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதேமாரி கோதுமை மாவை தூவி விடுங்க. அதேமாதிரி வந்து அடுப்பு மேலேயும் வந்து தூவி விடுங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கவுண்டர் டாப்பில் அடுப்பில் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையும் போயிடும். நம்ம வந்து அந்த கவுண்டர் டாப்லேயும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு மேலேயும் உள்ள அழுக்குகளும் நீட்டாக ஆயிரும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து நல்லா வந்து நம்ம தொடச்சி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே லைட்டாக வந்து தட்டி விட்டோம் அப்படின்னாவே க்ளீன் ஆயிரும். நல்லா சுத்தமாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு நீங்கள் தொடச்சி விட்டாவே போதும். எப்பொழுதும் க்ளீன் பண்ணுற மாதிரி சூப்பராக க்ளீனாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். சிரமமே பட வேண்டாம். ஈஸியான முறையில் நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வீடு துடைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முறையில் நீங்கள் வீடு துடைங்க. இதனால் வந்து கிருமிகளும் வந்து இருக்காது. வீடு நல்லா சுத்தமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதிகமான சூடு வேண்டாம். அதோடய வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது ரெண்டும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ளோர் கிளீனர் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுவும் வந்து 1 ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மட்டுமே போதும். இதை வச்சு நீங்கள் வீடு துடைச்சி பாருங்கள். உங்கள் வீடு வந்து நல்லா சுத்தமாக
சுத்தமாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்குள்ளே கிடைக்கும். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நிறைய பூஜைக்கு சம்மந்தமான பொருட்கள்லாம் வச்சு வந்து வீடு துடைப்பாங்க. அப்படி வந்து துடைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ணுற பொருள். இப்படி வீட்டுக்கு வந்து துடைக்கும் போது நம்ம கால் தடம் படும்போது அது வந்து நல்லது இருக்காது. அதனால் வந்து அது பூஜைக்காக தனியாக வச்சுக்கோங்க. இப்படி ஹாலெல்லாம் துடைக்கணும், வீடு ஃபுல்லாகவே துடைக்கணுமா, இப்படி மஞ்சத்தூளும் உப்பையும் மட்டுமே போட்டு நீங்கள் துடைச்சாவே போதும். அதுவே நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். சில பேர் வந்து பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து நிறைய வந்து போட்டு துடைப்பாங்க. அப்படியெல்லாம் போட்டு துடைப்பாங்க. அது வந்து அப்படி துடைக்கிறதா இருந்தால் அது பூஜை ரூமுக்கு மட்டும் நீங்கள் வந்து தனியாக துடைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் இதை வச்சு துடைக்கும் போதே நல்லா வந்து வீட்டு நல்லா சுத்தமாயிரும். நல்ல ஒரு இந்த மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போடுறதுனால எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் வீட்டுக்குள்ளே வராது. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடு வந்து நல்லா கோயில் போல் மணமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பொடியை வந்து தயாரித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோயில் உள்ள வாசனை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே வரும். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 10 வந்து லவங்கம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிடுவேன். அதனால் 10 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நிறையவே வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து நல்ல வாசனை தரக்கூடிய பொருட்கள். அதோடு சேர்க்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் சேர்க்கலாம், இல்லைன்னா வீட்டில் சாதாரண கற்பூரம் இருந்தாலும் சேர்க்கலாம். அப்புறம் வாசனை தரக்கூடிய எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சந்தனப்பொடி இருந்தாலும் சந்தனப்பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பவுட்ராகிரும். இந்த பவுட்ரை வந்து நீங்கள் நல்லா வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பொடியில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் நான் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இது எதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பூஜை ரூமுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து துடைச்சிங்க அப்படின்னா நல்ல பூஜை ரூமை வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்படி ஒரு மனம். கோவிலெலாம் போனால் ஒரு வாசம் வரும் பாருங்கள், அதேமாதிரி வாசமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் நார்மலாக வீட்டுக்கு துடைக்கும் போது துடைக்காதீங்க. உங்கள் பூஜை ரூமு வந்து துடைக்கும் போது மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணி இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து துடைங்க. பூஜை ரூமை வந்து நல்லா சுத்தமாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமாக இருக்கும். அந்த சைடு போகும்போதே வந்து கோவிலில் வந்து மணக்கிற மாதிரி நல்ல ஒரு மணமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொருள்லாம் வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் வேணால் வந்து அதெல்லாம் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு வாசனையான பொருட்கள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி இந்த பொடியில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்தா பார்க்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பூஜை சாமான்லாம் வந்து நீங்கள் கழுவ போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமே படாமல் ஈஸியான முறையில் வந்து நம்ம கழுவலாம். அது எப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கி அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோடைய வந்து ஒரு 2 லெமன் வந்து நீங்கள் புளிஞ்சி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஊறி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள். மோஸ்ட்லி வந்து நல்லா வந்து சுத்தமாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ விளக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் போட்டிருக்கோம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து கொஞ்சம் வந்து கரையாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சபீனா பவுட்ரு. அதை எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அவசியம் இல்லை. லைட்டாக வந்து அதுக்கு மேலே வந்து தடவிட்டு லைட்டாக கைகளாலே நீங்கள் தேய்ச்சி விட்டாவே போதும். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். சிரமமே பட வேண்டாம். ரொம்ப ஈஸியான முறையில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய டிப் என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைக்க போகிறீங்கன்னா இந்த முறையில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க. பூஜை ரூம் வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்படி நல்லா எடுத்தும் அந்த மஞ்சள் குங்குமம் வந்து விளக்குல தெரியும். இப்போ வந்து நான் மஞ்சள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதோடய வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வாசனை பொடி வந்து தயாரித்து வச்சுருந்துருக்கோம் பாருங்கள், அதையும் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பன்னீரோடு மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி மிக்ஸ் பண்ணுறதோட பன்னீர் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சந்தனப்பொடி இருந்தாலும் சந்தனப்பொடியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விளக்கில் வந்து வச்சிங்க அப்படின்னா பூஜை ரூம் வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இந்த பொடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டு படங்கள், சுவாமி படங்களையும் துடைக்கலாம். நல்ல ரூம் வந்து பூஜை ரூம் வந்து நல்ல மணமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இன்றைக்கி போட்ட டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டிப்ஸாக தான் இருக்கும். வேலை கஷ்டமே இல்லாமல் அலுப்பே இல்லாமல் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.